ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஆன்மீக தகவலில் அதிர்ஷ்டத்துக்காக வீட்டில் வைக்கப்படும் பொருட்கள் பற்றி தாங்க இன்றைக்கி நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம வீட்டை அலங்கரிப்பதற்காகவும் அழகுக்காகவும் சில பொருட்களை வாங்கி வச்சுருப்போம். ஆனால் அந்த பொருட்களை வீட்டில் வைக்கிறதுனால ஏற்படும் மற்ற பயன்களையும் நன்மைகளையும் பற்றி நம்ம தெரியாமலே அதெல்லாம் வச்சுட்ருப்போங்க. சில பொருட்கள் அழகு மற்றும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியதாக அமையுங்க. அப்படிப்பட்ட பொருட்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு வாங்கி வைக்க வேண்டிய முதல் செடி மூங்கில் மரங்க. வீட்டில் மூங்கில் மரம் வைக்கிறது அதிர்ஷ்டத்தின் சின்னமாக கருதப்படுதுங்க. இதற்கு நெகிழ்வுத்தன்மை, அதிக வளர்ச்சி போன்ற குணங்கள் இருக்கிறதுனால மூங்கில் மரத்தை வீட்டோட கிழக்கு பகுதியில் வைக்கும்போது அது வீட்டிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியும் அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அடுத்தது சிரிக்கும் புத்தர் சிலை. சிரிக்கும் புத்தர் சிலையை வீட்டோட தென்கிழக்கில் வைக்கும்போது அதிர்ஷ்டம், அமைதி, வெற்றி, வளர்ச்சி போன்றவை தரும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. அடுத்தது ட்ரீம் கேச்சர். படுக்கைக்கு மேலே வழக்கமாக வைக்கப்படும் இந்த ட்ரீம் கேச்சர் கெட்ட கனவுகள் வராமல் அமைதியான உறக்கத்திற்கு வழிவகுக்குங்க. ட்ரீம் கேச்சர் நல்ல கனவுகளையே படம் பிடித்து கொடுக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. எனவே நல்ல உறக்கம் வேணும் அப்படின்றவங்க வீட்டில் ட்ரீம் கேச்சரை வாங்கி வச்சு பாருங்கள். ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் பெட்ரூமுக்கு மேலே இந்த ட்ரீம் கேச்சரை வாங்கி மாட்டி வச்சு தூங்கி பாருங்கள். அடுத்தது வாட்டர் ஃபவுண்டைன். வீட்டில் தண்ணீர் ஊற்று வைக்கிறது பண வரவை அதிகரிக்கும். அப்படியே உங்கள் வீட்டில் தண்ணீர் ஊற்று வைக்கிற இடம் இல்லை அப்படின்னா குறைந்தபட்சம் தண்ணீர் ஊற்று அல்லது அருவி இருக்கிறது போல் படங்களை வைக்கிறது ரொம்ப சிறந்ததுங்க. இது போல் வாட்டர் ஃபவுண்டைனை வடக்கு பகுதியில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. படமாக இருந்தாலும் நீங்கள் வடக்கு பகுதியிலே இதை மாட்டி வைங்க. அடுத்தது வாஸ்து மீன்கள். வீட்டில் மீன்கள் வளர்க்குறது அதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க. மீன்கள் நகர்ந்து கொண்டே இருப்பது பண வரவை குறிக்கிறதுங்க. பணம், செல்வம், அதிர்ஷ்டம், வளர்ச்சி போன்றவை வருங்க அப்படின்னு நம்பப்படுது. மீன் தொட்டியை தென்கிழக்கில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்தது ஊதுபத்தி. வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது நெகட்டிவ் எனர்ஜியை போக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. இதை பல காலங்களாக மசூதி மற்றும் கோயில்களை பயன்படுத்தி வராங்க. வீட்டில் ஊதுபத்தி ஏற்றி வைக்கிறது நல்ல நறுமணத்தை வீடு முழுக்க பரப்பி நல்ல மனநிலைமையை கொடுக்குங்க. வீடு ஃபுல்லாக நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி நிறைஞ்சிருக்குங்க. அடுத்தது யானை சிலை. யானை சிலைகளை வீட்டில் வைக்கிறதுனால மென்மை, மகிழ்ச்சி, வலிமை, அதிர்ஷ்டம் போன்றவற்றை உணர்த்துங்க. அதுவும் யானை சிலை ஜோடியாக வைக்கிறது இன்னும் மங்களகரமாக கருதப்படுதுங்க. கற்களால் செய்த யானை சிலையை வீட்டோட வாயிலில் வைக்கிறது அதிக நன்மையை தரும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது செடிகள். வீட்டில் செடிகளை வைக்கிறது மிகவும் நல்லதுங்க. அதுவும் குறிப்பாக வீட்டில் துளசி வைக்கிறது ரொம்ப புனிதமாக கருதப்படுதுங்க. இந்தியாவில் எல்லா வீடுகளிலும் துளசி செடியினை காண முடியுங்க. இது பாசிட்டிவ் எனர்ஜி, அமைதி மற்றும் மருந்தாகவும் பயன்படுதுங்க. வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த மாதிரி அழகான செடிகளை நம்ம வச்சுக்கலாங்க. வீட்டுக்கு வெளியில் நம்ம துளசி செடியை வச்சுக்கலாம். அடுத்தது விண்ட் சிம்ஸ். வீட்டில் அமைதியான தருணத்தில் இந்த விண்ட் சிம்ஸிலிருந்து வரும் ஒலியை கேட்பதற்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குங்க. இதமாக இருக்கும் நமக்கு. வாஸ்துப்படி இதை வீட்டில் வைக்கிறது அதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க. இந்த விண்ட் சிம்ஸை வீட்டோட மேற்கு பக்கத்தில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நீல நிற கிறிஸ்டல் தாமரை. இதை வீட்டில் வைக்கிறது அதிர்ஷ்டமாக கருதப்படுதுங்க. இந்த நீல நிற கிறிஸ்டல் தாமரையை வீட்டோட படுக்கறையில் தென்மேற்கு பகுதியில் வைக்கிறதுனால மன வாழ்க்கையில் அமைதியும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இது ஆன்லைன்லேயும் கிடைக்குதுங்க. ரொம்ப விசேஷம். வீட்டில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பிரச்சனை இருந்ததுன்னா இந்த கிறிஸ்டல் தாமரையை வாங்கி நம்ம உங்கள் பெட்ரூமில் வைங்க. அடுத்தது டிராகன் சிலைங்க. ஜப்பானிய டிராகன் சிலை கையிலே முத்து வச்சுருக்கோம். இந்த சிலையை சரியான திசையில் வச்சா அதிர்ஷ்டம் கிடைக்குங்க. அறையை பார்த்து கொண்டு இருப்பது போல தாங்க இந்த சிலையை வைக்கணும். வாசலை பார்த்தது போல் வச்சோம் அப்படின்னா வீண் பண விரயமாகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அடுத்தது ஆந்தை சிலை. ஆந்தைகள் அறிவு மற்றும் ஞானத்தை குறிப்பதாகுங்க. இது பாதுகாக்கும் சக்தியாகவும் கருதப்படுதுங்க. ஆந்தை சிலையை வீட்டோட சரியான இடத்துல வைப்பதன் மூலம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். வீட்டுக்கு வெளியில் இதை வைக்கிறதன் மூலம் தீய சக்திகளை விரட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் வீட்டை அலங்கரிக்கும் பொருளாகவும் இது இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்போதுமே தேவையில்லாத பொருட்களை வச்சுருந்தோம் அப்படின்னா அதெல்லாம் எடுத்துறது ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய பொருளாகவே இருந்தாலும் அவற்றை அதிகமாக வீட்டில் வாங்கி வைக்க வேணாங்க.
தென்கிழக்கு பகுதி பணம் தரக்கூடிய மூலையாகும். அங்கே வைக்கப்படும் பொருட்களில் அதிக கவனம் தேவைங்க. இதையெல்லாம் சரியாக வாஸ்துப்படி செஞ்சீங்க அப்படின்னா அதிர்ஷ்டம், மன நிம்மதி, வளர்ச்சி, செல்வ செழிப்பு அப்படின்னு அனைத்துமே கிடைக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்கதுங்க. இது வந்து நீங்கள் புதுசாக வாங்கி வைக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆல்ரெடி நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி பொருட்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அந்தந்த திசையில் நீங்கள் அதை வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தேடித்தருங்க. புதுசாக வாங்கி வைக்கணும். எந்த பொருளையும் வாங்கி வீடு ஃபுல்லாக அடைச்சி வைக்கக்கூடாதுங்க. நம்மக்கிட்ட இருக்கிற பொருளை வந்து அந்தந்த இடத்துல அந்த வாஸ்துப்படி வைக்கும்போது அதற்கான பலன் நமக்கு முழுமையாக கிடைக்குங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.